Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதும் ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டி சரியாக மாலை 3:30 மணி அளவில் தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்தான கள தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது அங்கு ரசிகர்களின் வருகையானது எவ்வாறாக இருக்கிறது, அவர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, கள நிலவரங்கள்? சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதும் ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டி சரியாக இன்று மாலை 3:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. இதனிடையே சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு ரசிகர்களின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. அதனை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதும் ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது ரசிகர்களின் வருகை அங்கு எவ்வாறாக இருக்கிறது, அவர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக உள்ளது, கள நிலவரங்கள்? ஐபிஎல் போட்டியில் சென்னை மும்பை அணியிலான போட்டி என்றாலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். வான்கிடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸை 100 ரன் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றி அடைந்ததற்கு பிறகாக குஜராத் டைட்டன்ஸுடன் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று பலைப்பரீட்சை நடத்துகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 3:30 மணிக்கு போட்டிகள் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த போட்டியை பார்ப்பதற்காக சென்னை ரசிகர்கள் உற்சாகமாக சேப்பாக்கம் வீதிகளில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அஜித் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட சேப்பாக்கம் முழுவதுமாகவே மஞ்சள் நிறத்திலான ஜெர்சிகள் அணிந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் குடும்பத்தினரும் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். ஒவ்வொருவராக வரிசை கட்டி தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ் போட்டி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே சென்னை தொடர்ந்து வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கிறது. பிளே ஆஃபை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னேறுவதற்கு முக்கியமான போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் இயல்பாகவே சென்னையில் அதாவது சேப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் எதிரில் இருக்கக்கூடிய அதாவது அவர்களுடைய அவே கேம்ஸில் இருக்கக்கூடிய போட்டிகளை வெற்றி பெறுவதற்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இன்றைய போட்டி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ரசிகர் ஒருவர் இருக்கிறார், அவரும் கேட்போம். இன்னைக்கு மேட்ச் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம வந்து பாயிண்ட் டேபிள் ஃபைவ்ல இருக்கோம். கண்டிப்பா இதுல டாப் 4 வரதுக்கு இந்த மேட்ச் அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா முக்கியம் இந்த மேட்ச். தோனி விளையாடுறது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. இன்னும் ருத்ராஜ் போன்ற வீரர்கள்லாம் வந்து ஃபார்ம் அவுட்லேயே இருக்காங்க, இன்னும் உள்ள வரல. ஆயுஷ் மாத்திரை இப்போ இல்லை. இதெல்லாம் எப்படி டீமுக்கு லேக்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? டீமுக்கு லேக்னு பார்க்கறதோட உருவில் பட்டியல் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல கண்டிப்பா தோனி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு. வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொஞ்சம் 2-3 மேட்ச்ல வந்துருவார்னு நினைக்கிறேன். இல்லை வராமல் போனாலும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இன்ஜுரின்னு சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை தான். பட் பார்க்கலாம் கண்டிப்பாக வருவாரான்னு. இதே போல பல நம்பிக்கைகளோடு ரசிகர்கள் சேப்பாக்கத்தை சுற்றியும் பல்வேறு இடங்களில் இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் சிறுவர்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினருடன் இந்த வெயில் நேரத்திலும் இந்த கோடைகால வெப்பத்திலும் இந்த ஆட்டத்தை பார்ப்பதற்காக உற்சாகத்தோடு மைதானத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னைக்கு ஒரு மிக முக்கிய ஆட்டமாக இந்த குஜராத் டைட்டன்ஸ் உடனான ஆட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியிலிருந்து தொடர் வெற்றிகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் நோக்கி முன்னேற முடியும். ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்பது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மகேந்திர சிங் தோனியுடைய ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எந்த இடத்திலிருந்து கை கொடுக்கும், எப்போது அவர் ஆட்டத்திற்கு வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மெல்ல மெல்ல அவர் குணமடைந்து வருவதாகவும் விரைவில் அணிக்கு திரும்புவார் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் இன்றைய ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இன்னும் சில நிமிடங்களில் சேப்பாக்கத்தில் தொடங்க இருக்கிறது. களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். தற்போது ரசிகர்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டிகளை பார்க்கலாம்.
ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. மெயின்லி சிஎஸ்கேக்கு ஓட் போடுங்க. நாங்க வெரி எக்ஸைட்மெண்ட். மை டாட்டர் ஹேவ் prepared this chart. சிஎஸ்கே என்ன சும்மாவா? இல்ல தோனி இந்த மேட்ச் ஆடல. தோனி ஆடுவாங்க, அதனால தான் நான் வந்திருக்கோம். ஆடலையா? சரி பரவாயில்ல, வருவோம், திரும்பி வருவோம். We will come back. ஆமா, we will come back again for Dhoni. இல்ல முன்னாடி வந்திருக்கோம். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே of course சிஎஸ்கே. சாம்சங் திரும்பி இன்னைக்கு 100 அடிப்பாங்க பாருங்க. செஞ்சுரி. என்ன சொல்லு ஜெய்ஷு? சிஎஸ்கே சொல்லு, கத்தி சொல்லு, ஏ சொல்லு. We are so excited. சொல்லு, கத்தி சொல்லு. யா, எவ்வளவு எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. We are so excited for today. So நாங்க வந்து தோனி வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப அவளோட குட்டீஸோட வந்திருக்கோம். So I hopefully today it will go bang up with CSK. Thank you. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல ஏற்கனவே. No, this is the second time. So இவ்வளோ நாளுக்கு அப்புறம் Samson is coming up with like Dhoni. So I hopefully it goes well today. இன்னைக்கு விளையாட மாட்டாருன்னு சொல்லிருக்காங்க தோனி. அது எவ்வளவு வருத்தம். அவர் ரொம்ப வருத்தமா இருக்கு விளையாடல அப்படி சொல்லும்போது. பட் I hopefully if he comes up today then CSK will be win for sure. யாரோட ஆட்டத்தை பார்க்கிறதுக்கு நீங்க ஆவலா இருக்கீங்க? Samsung is coming up with something new. So அவரை பார்க்கும்போது தோனி பண்ற மாதிரியே இருக்கு. So I hopefully today will win and say CSK Teshu. CSK shout up. கத்து. Yay! நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வந்து எம்ஏ ஃபேன் தான், ஆனால் எம்ஏ தோத்துருச்சு. எனக்கு சிஎஸ்கேவே பிடிக்கும், ஆனால் சிஎஸ்கேக்கு தான் இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கும். இந்த வாட்டி எம்ஏ கப்படிக்காக தெரியுது, ஆனால் சிஎஸ்கே கண்டிப்பாக கப்படிக்கும் நம்பிக்கை இருக்குது. சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறேன். தோனி வர மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்க முடியும் பார்க்குறேன். அண்ட் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிப்பார் எதிர்பார்க்குறேன். அப்புறம் அகில் ஹுசைன் வந்து விக்கெட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் முகேஷ் சௌத்ரி. அவ்வளோதான். வெயில் அதிகமாக இருக்குது, அதையும் மீறி பரவாயில்ல, ஸ்கின்னை விட சிஎஸ்கே தான் முக்கியம். ஆமாம் ப்ரோ, இது அதாவது ஆக்சுவலாக எப்போ ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து எதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ மீன் ஒவ்வொரு சீசனுக்கும். ஸோ இந்த சீசனுக்கு எதாவது பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது இதுமாதிரி ஹெல்மெட் பண்ணேன். போன வாட்டி பைக் பண்ணேன், அதுக்கப்புறம் வாட்ச்சு, அதுக்கப்புறம் எங்கே போகலாம் சிஎஸ்கே ஜெஸ்ஸில் தான் போய் ஐ மீன் எந்த ஸ்டேட் பண்ணாலும் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த வாட்டி என்ன விசேஷமாக பண்ணலான்னு நினச்சேன், அதெல்லாம் ஹெல்மெட் பண்ணேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதாவது நினைவுதஞ்ச நாள்லாம் சிஎஸ்கே தான். அதனால தான் இது மாதிரி சிஎஸ்கே மேலே ஒரு சின்ன பைத்தியம், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? இது தவிர்த்து என் வண்டி ரெடி பண்ணி வண்டியில் வந்து தோனி வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் என் வண்டியில். அப்புறம் வாட்ச் இருக்கும். ஏன்னா தோனியில் வந்து வாட்ச் இருக்கேன். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா எப்போயுமே இதுதான் நினச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாருங்க என் வாட்ச் இருக்கா. இதே மாதிரி தான் அத்தை தோனி வாட்ச்லாம் கட்டிட்டு இருப்பேன். அதோட அர்த்தம் இதான், எப்பயுமே நினச்சிட்டு இருக்கேன் தான் அர்த்தம். அவ்வளவு வெறியா இருக்குது. யார் மேலே நீங்கள் அவ்வளோ? ஒன்று வந்து சிஎஸ்கே, இன்னொன்று வந்து தோனி. ஸோ ரெண்டு பேரையும் அவ்வளோ பிடிக்கும். ரெண்டு 50-50ன்ற மாதிரி ரெண்டு பேரையும் அவ்வளோ ஈக்குவலாக பிடிக்கும். அதனால தான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். 7 மேட்ச்லேயும் தோனி ஆடல. ஸோ அவர் ஆடலைன்றதெல்லாம் கூட அவர் டக் அவுட்டில் இருக்கார்ல, அது ஒன்றும் போதும் ப்ரோ. அவர் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தாலே போதும். அதுக்காக தான் ரொம்ப ஆசைப்படுறோம். இப்போது லாஸ்ட் எல்லா மேட்ச்லையும் கூட பாருங்கள், அவர் டக் அவுட்டில் இருக்காரு. ஸோ நாங்கள் ஜெயிக்கிறோம், வர மாதிரி தோக்குறோம். இதான் என்னோட சஜஷன். அவர் இருந்தாலே ஒரு லக்கு மாதிரி தான். அதே ஒரு பெரிய ஒரு கூஸ்பம் மாதிரி எங்களுக்கு அவர் இருக்கணும் டீமில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆடலன்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் இப்போ இந்த 5th பொசிஷன்லேருந்து நாங்கள் 4th பொசிஷன் எப்படி போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ருத்ராஜ் வந்து கம்பேக் கொடுப்பார்லடா? கொடுக்க மாட்டாரா? டே என்னடா நீ இப்படி பேசுகிற? சிஎஸ்கே ஃபேன் தான், ஆனால் கொடுக்க மாட்டார். கொடுப்பாரு, நான் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக கொடுப்பாரு. இவன் ஜெர்சி போடாதவன் டனல் தான் இப்படி பேசுகிறான். கொடுப்பாரு ப்ரோ. இந்த 5 வந்து கண்டிப்பாக 6ஆம் வரும். அந்த 6 அப்படியே 12ஆம் வரும், 12 18ஆம் வரும். அப்படி ஆர்சிபியை முடிக்கிறோம். அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட். தோனி சாரை பார்க்கணும். தோனி விளையாட மாட்டாரு. சரி, அதுக்கு தான் வந்துமே நாங்கள் யார் வந்திருக்கீங்க? மச்சனை ஒய்ஃப், எங்கள் ஹஸ்பண்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள்? இல்லை ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட். எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க? ரொம்ப ஆவலாக இருக்கும். பல்லு பிடிக்கணும் வந்துருக்கோம். யாரு உங்களுக்கு? எனக்கு தோனி சார் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துமே நாங்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.